ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என முதலில் அறிவித்தவர் ஸ்டாலின் தான் என நினைவு கூர்ந்துள்ள தமிழச்சி தங்கப்பாண்டியன், திமுகவின் 520 தேர்தல் வாக்குறுதிகளில் 370 வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளதாகவும், மீனவர்கள் பிரச்சினை குறித்து பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அனுப்பிய மடலை தாவிக தலைவர் விஜய் படித்து பார்க்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். தேர்தலுக்காக மட்டும் எதையும் செய்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அல்ல. கிட்டத்தட்ட எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்திருக்கின்றோம்? 370 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கின்றோம். கொடுத்திருக்கின்ற 500 வாக்குறுதிகளில் 370 நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மீதி இருக்கின்றவைகளில் ஒன்று எதனால் அவை நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன என்றால், ஒன்றிய அரசிடமிருந்து நிதி வரவில்லை, நிதி பற்றாக்குறையால் என்பதை தெல்ல தெளிவாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் எப்பொழுதுமே அதிலும் முதன்முறையாக மரியாதைக்குரிய லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் LOP ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று அறிவித்தவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான். எங்களுக்கு இப்பொழுது வரையிலும் அவர் உங்களுடைய தோழமையின் வழி செல்லுங்கள் என்றுதான் அறிவுரை சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த குற்றச்சாட்டு என்பது என்னை பொறுத்தவரை அது குறித்து அது தேவையில்லாதது என்றுதான் நான் கருதுகின்றேன். 3ஆம் தேதி மீனவர்கள் இலங்கை நீதிமன்றம் விடுவிச்சிருச்சு. ஆனால் அவங்களை அழைத்து வர முதல்வர் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு சொல்லி தாவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. அவர் இப்பொழுது மிக சமீபத்தில் பாரத பிரதமருக்கு, இந்திய பிரதமருக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தை படித்து பார்க்குமாறு நான் வேண்டுகிறேன்.